இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வரங்களை பெற அழைப்பு. ஊழியம் என்பது ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரப்ப பெற்று வரங்களினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பி இருப்பார் என்றால் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் நம்மை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் தேவ வரங்களினாலே நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அவர்கள் நடந்து சென்ற போது அவர்களுடைய நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர் சுகமானார்கள் என்பதையெல்லாம் நான் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் நமக்கு வரங்களை கொடுத்து நம்மை பயன்படுத்தும்படியாய் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது எலிசா மிகுந்த வாஞ்சையோடு எலியாவின் மேல் இருந்த ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். அதற்கு பின்பு ஒருவேளை அவனோடு கூட இருந்த பலவான்கள் எலியாவை தேடுகிறோம் என்று சொல்லி நீங்கள் தேட வேண்டாம் என்று சொன்ன பின்பும் அவர்கள் தேடி அலுத்து போனவர்களாக காணப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே வாசிக்க முடியும். எனவேதான் எலிசா சொன்னார், நீங்கள் தேட வேண்டாம் என்று நான் சொன்னேனே, நீங்கள் கேட்கவில்லையே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும். அதன் பின்பு அவர்கள் எலிசாவை நோக்கி, நாம் இருக்கும் பட்டணம் நல்லது, தண்ணீர் கசப்பாய் காணப்படுகிறது, நிலம் பாழாய் இருக்கிறதே என்று சொன்ன மாத்திரத்திலே எலிசா அவர்களை நோக்கி ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் துறவுக்கு கடந்து சென்று அதிலே அந்த உப்பை போட்ட மாத்திரத்திலே அந்த தண்ணீர் ஆரோக்கியமானது, அந்த பாழ்நிலம் செழிப்பான நிலமாக மாறிவிட்டது என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்காக பலமாய் செயல்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய வரங்களை வாஞ்சிக்கின்ற பொழுது, ஆண்டவர் வரங்களினாலே நம்மை நிரப்பி எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு நன்றாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஊழியம் என்பது ஏதோ கடமைக்காக மாத்திரமல்ல, ஆண்டுடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அறிந்து கர்த்தருடைய நாமத்தினாலே நம்மிடத்திலே வருகின்ற ஜனங்களை வியாதி நீங்க குணப்படுத்துகின்ற அந்த கிருபை, அந்த குணமாக்கும் வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற பொழுது ஆண்டவர் அநேகரை கர்த்தர் பேரிலே விசுவாசம் வைக்கும்படியான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அநேக கர்த்தருடைய சபையிலே வந்து சேர்ந்து கொள்வதையும் விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே கர்த்தருடைய நாமத்தினாலே 5 வகையான ஊழியங்கள் உண்டு. ஒன்று, ஒருவேளை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், எவாஞ்சலிஸ்டுகள் என்ற 5 வகையான ஊழியத்திலே ஆண்டவரே எங்களை வரங்களினாலே நிரப்பும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவர் வரங்களினாலே நம்மை நிரப்பி எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் சொன்னபோது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பின காட்சியையும், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் செயல்படுங்கள் என்று சொன்ன காட்சியையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே வரங்களினாலே எங்களை நிரப்பும் என்று கேட்போம். ஆண்டவர் வரங்களினாலே நம்மை நிரப்புவார், அநேகருக்கு முன்பதாக எடுத்து பயன்படுத்துவார்,
அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தின் பாதையிலே உறுதியாய் காணப்படும்படியான ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பார். எனவே நாம் வரங்களை நாடுவோம், வரங்களை விரும்புவோம், வரங்களினாலே நம்மை நிரப்பி எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.